ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். இன்றைக்கி நாம் சிறகடிக்க ஆசை சீரியலோட இன்றைக்கி எபிசோடு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். ஷார்ட்டாக சொல்கிறேன். சிறகடிக்க ஆசையில் தேர்தல் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எலெக்ஷனுக்காக 2 பேரும் போட்டியிடுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனாவும் சிந்தாமணியும். ஆனால் கடைசி வரைக்கும் என்னென்னா சிந்தாமணி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி அவங்க ரொம்ப நம்பிக்கையோடு தான் இருந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை போயிடுச்சு. காரணம் என்னென்னா மீனாவுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணிக்கிட்ட, அதாவது ரோகிணிக்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து இதை வந்து நான் கொடுத்த மாதிரி காட்டாமல் வெளியே கொண்டு போய் கொடுத்துரு, ஸோ அவங்க மூலமாக எனக்கு ஓட்டிங் வந்துடும், கண்டிப்பாக நான் வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ரோகிணிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் ரோகிணிக்கிட்ட சொல்லும் போது கொஞ்சம் பயந்துட்டு தான் சொல்கிறாங்க. நான் வின் பண்ணுவேன்னா என்னன்னு இப்போ கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. இது வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, ஆனால் மீனா பண்ணுறதை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, நான் வின் பண்ணாமல் போயிடுவேணும்னு சொல்லிட்டு டபுள் மைண்டடாக இருக்குது. அதை நான் வந்து என் தொண்டர்கள்கிட்ட காட்டிக்கிட்டேன், வெளிக்காட்டிக்கிட்டேன்னா அவங்களும் நம்பிக்கை இழந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பட்டியாக எண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. சொல்லும் போதெல்லாம் மணி எல்லாம் ஓட்டிங்கெல்லாம் முடிஞ்சது, லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது மீனா கொஞ்சம் சோகமாயிடுறாங்க. என்னது நம்ம வின் பண்ண மாட்டோமோ அப்படிங்கிற மாதிரி மீனா கொஞ்சம் சோகமாகறாங்க. மறுபடி வந்து சொல்கிறாங்க, இன்னொரு பெட்டியை கவுண்ட் பண்ணிவிட்டு வந்து சிந்தாமணி தான் லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து அதில் அவங்க ரொம்ப குஷி ஆகிட்டு எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. மீனா சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லோரும் சோகமாக டல்லாக இருக்காங்க. ஆனாலும் அவங்க நம்பிக்கையே விடலை. முத்து சொல்கிறாங்க, மீனா அமைதியாக இரு, பார்த்துக்கலாம், இன்னும் 2-3 பாக்ஸ் இருக்குது, கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார். அடுத்தது பாக்ஸ் கவுண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சொல்லும் போது டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா மீனா ஜெயித்த மாதிரி காட்டுவாங்க. உடனே ஆனால் இல்லை, சிந்தாமணி தான் லீடிங்கில் இருக்காங்கன்னு சொன்னோன்னே சிந்தாமணி கொஞ்சம் நக்கலாக சிரிச்சுட்டு அவங்கள பார்த்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு பெட்டியெல்லாம் பாக்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்து சிந்தாமணி தான் லீடிங்கில் இருக்காங்க, வின் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோன்னே சந்தோஷப்படுவாங்க சிந்தாமணி குடும்பம் எல்லோரும். ஆனால் அதுக்கப்புறம் தெரியும் மறுபடியும் ஐயோ இன்னொரு பெட்டி நம்ம கவுண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வருவார். அவர் வந்து சொல்லுவார், இந்த பாரு இந்த ஊரோட பெட்டியை நம்ம இன்னும் கவுண்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் எல்லோரும் சைலண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது நம்ம ஏரியா தான், பார்த்துக்கலாம், நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சிந்தாமணி ஓவர் கான்ஃபிடென்ட்டோடு தான் இருப்பாங்க. போய் கவுண்ட் பண்ணிவிட்டு வந்து சொல்லும் போது சிந்தாமணி வின் பண்ண மாதிரி சொல்லுவாங்க. பட் கடைசியாக பார்த்திங்கன்னா மீனா தான் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க மீனா சைடு ரொம்ப சந்தோஷமாயிடும். எல்லோரும் கட்டி பிடிச்சி ரொம்ப அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்குவாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுவார். மீனாவை வந்து தூக்கி சுற்றுவார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா சரின்னு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டில் அவங்க அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி மீனா வந்து சங்கத்தலைவி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து முத்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ முத்து வந்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவங்க அப்பா அங்கே காத்துட்ருப்பார். மீனா உள்ளே என்ட்ரு ஆகும்போது மாலை மரியாதையோடு ரொம்ப சந்தோஷமாக வந்து வரவேற்பாங்க. அதுக்கப்புறம் மீனா என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போது அந்த பொண்ணு இருப்பாள், யாருன்னா மனோஜுக்கு பார்த்த பொண்ணு, இப்போ அவள் தங்கச்சி ஆகிட்டா. ஸோ அவள் தான் இப்போ இவங்க கூடவே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துகிட்ருப்பாள். ஸோ அவள் வந்து இந்த மாதிரி மீனா வந்து வின் பண்ணிட்டாங்க, ஸோ ஹாப்பியாக இருங்க அத்தை ஆன்ட்டி அப்படின்னு சொல்லுவாள். பட் பெரியம்மான்னு சொல்லி கூப்பிட்டுட்ருப்பாள். ஆனால் அந்த பெரியம்மா என்ன பண்ணுன்னா, அவள் வின் பண்ணி நான் போய் அவளை ஆசீர்வாதம் பண்ணணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் உட்காந்துக்குவாள். மனோஜும் உள்ளே போயிடுவார். உடனே இந்த பொண்ணு வந்து சொல்லுவா, ஆண்டி இப்படிலாம் இருக்காதீங்க, வாங்க பெரியம்மா வந்து மீனாவை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது உடனே போயிடுவா. உடனே மனோஜ் வந்து கேட்பார், என்ன நீ அவள் கூப்பிட்டோன்னு போகிற அப்படின்னு சொல்லும் போது, இல்லை அவள் தான் உனக்கு பொண்ணு பார்த்துருக்கா, அவளை நம்ம பகச்சிக்க வேண்டாவா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து மீனாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்க. பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா மீனாவும் சந்தோஷமாயிடுவாங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருக்கும் போது உடனே வந்து சிந்தாமணிக்கு அடுத்த சீனில் வந்து சிந்தாமணியை காட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி மீனா வந்து ரூமுக்குள்ளே போயிடுவாங்க. அப்போது முத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், ஸோ நீங்கள் தான் வந்து நான் வந்து வின் பண்ணுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹாப்பியாக இருப்பாங்க. அப்புறமா சிந்தாமணியை காட்டுவாங்க. சிந்தாமணி என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே நம்ம நீலாம்பரியாட்ட உட்காந்துருப்பாங்க. அதாவது தோற்று போயிட்டாங்க, அதனால அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து கல்யாணியான ரோகிணி வருவாங்க. ரோகிணி என்ட்ரு ஆகிட்டு, என்ன ஆண்டி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் தோற்றுட்டேன், எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கல்யாணிக்கிட்ட ரொம்ப சோகமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. ஸோ நாளைக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ இனி என்ன கதை கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த ஒரு 2-3 வாரமாக இந்த எலெக்ஷன் சொல்லி கதையை
அடுத்து என்ன சீன் வரப்போகுதுன்னு தெரியலை. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜோட கல்யாண பேச்சு தான் நடக்கும். ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.